கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில் போடப்பட்டிருக்கும் பாலம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக. ஏன் ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வருகிறது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக காணலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாக புடமிடுகிறாராம். இரண்டாவதாக, ஒரு மனுஷன் கர்த்தருடைய இடத்தை விட்டு வழி தவறி செல்லும் போது உபத்திரவத்தை அனுமதித்து மறுபடியும் அவனை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருகிறாராம். மூன்றாவது, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் வழியாகத்தான் பயணம் செய்து பரலோகத்து கடந்து போனார். ஆகவே உபத்திரம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பொதுவான ஒரு காரியமாயிருக்கிறது. அதாவது கற்பனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபத்திரவம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அங்கு கிறிஸ்து இல்லை என்றே நாம் சொல்லலாம். ஆகவே உபத்திரவத்தை பார்த்து பயப்படாமல் உபத்திரம் வரும்போது அதன் மேல் ஏறி நடக்க பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.